Jesus. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. இதோ மனிதர்கள் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை எங்கள் எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, சங்கீதம் 113 அதிகாரத்தில் ஆண்டவரே 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சூரியன் ஆண்டவரே உதிக்கும் திசை தொடங்கி ஆண்டவரே அப்பா க்ளோரி டு ஜீசஸ் அது அஸ்தமிக்கும் திசை வரையிலும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, அப்படியாய் தேவனே இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உம்மை துதிக்கும்படியாய். ஏன் நான் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொன்னார்? கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது என்று சொல்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அவராலே அன்றி ஒன்றும் அவருக்காகவே உருவாக்கப்பட்டது, அவருடைய நாமத்திற்காகவே உருவாக்கப்பட்டது. இப்படி ஆண்டவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த என் கர்த்தரை ஆண்டவரே இந்த நாளிலே துதிக்க கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், ஆண்டவரே உம்மை போற்றும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு பங்கை கர்த்தர் கொடுக்கணும், பரிசுத்த பங்கை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவரை எங்களை ஒரு விசையாய் கூட அர்ப்பணிக்கிறோம். ஆவி ஆத்ம தேகம் யாவையும் தேவனே அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். ஆண்டவரே, அப்படியாய் தேவனே எங்களை சுத்திகரிக்கும்படியாய், உள்ளும் புறமாய் சுத்திகரிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு துதிக்கும்படியாக வைத்த கிருபைகளுக்காய் நன்றி. வந்திருக்கிற ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா பிரியமானவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் விரைவாய் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை துதிப்பதை தவிர ஆண்டவரே வேறு ஒன்றும் அல்ல. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே பாடல்கள் இல்லை அப்போ நீர் வாசம் செய்யணும், துதியிலே நீர் வாசம் செய்யணும். ஆண்டவரே, தொங்கலான ஆடைகள் எங்கள் மேல் படணும். ஆண்டவரே, அந்த பிரசன்னம் ஆண்டவரே மெழுகு ஆண்டவர் உழுகிறதை போல இருக்கிற அந்த பிரசன்னம் எங்கள் ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தடைகளை கர்த்தர் நீக்கி போட்ட கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, துவக்கம் முதல் முடிவு பரிந்த வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணும். இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகளோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்வோம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோமாக. Praise Jesus. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். சேர்ந்து முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்வோம். பாடுகள் நிந்தைகள் ஆமென் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்வோம். பரிசுத்த தேவன் நம் இயேசுவை பாரெங்கிலும் பாறை சாற்றிடுவோம். பரிசுத்த தேவன் நம் இயேசுவை பாரெங்கிலும் பாறை சாற்றிடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். சேர்ந்து முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பட்டயமோ மரணமோ வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிடோமே. பட்டயமோ மரணம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிடோமே. பரலோக தேவன் நம் இயேசுவின் நாமத்தை உயர்த்திட எழுந்து செல்வோம். பரலோக தேவன் நம் இயேசுவின் நாமத்தை உயர்த்திட எழுந்து செல்வோம். ஆமென். Glory. Praise Jesus. Glory to God. சேர்ந்து முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்கக்கூடும். தேவன் நம் பட்சத்தில் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மரண பரியந்தமும் நடத்திடுவார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மரண பரியந்தமும் நடத்திடுவார். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் அதுக்கப்புறம் தான் வர விஷயம். வேற எந்த சிருஷ்டியானாலும் இந்த கடைசி காலத்தில் நிறைய சிருஷ்டி வந்துடுச்சு. ஆமேன். கடைசி காலத்தில் நிறைய சிருஷ்டி வந்துச்சு. வேற வேற நாமத்தில் வந்திருக்குது. ஆனால் இன்னொரு நாமத்தில் வரும். அங்கே இயேசு இங்கே இயேசுன்னு ஒரு சிருஷ்டி வரும். அதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அல்லேலூயா, ஆமென். அதான் பவுல் எழுதுறாரு, வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று. ஓ ரீபாலாகா ஷாக்காதாரா, இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரணும். அதில் வளரணும்னா இந்த கிறிஸ்து அந்த கிறிஸ்துன்னா என்ன பண்ணுவான், நமக்கு தேவை ஏதாவது ஒரு அற்புதம். அல்லேலூயா, அது அவன் கூட பண்ண போகிறான். இந்த கல்லின் மேல் என் கல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி தேவன் நாமத்தை துதிப்போமாக. Glory to Father. Yes, நல்லா கரங்களை தட்டி தேவனை நாமத்தை துதிப்போமாக. Praise. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் போக்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பாடுவோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் தர கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினீர், ஒரு மனிதனாய் என்னை மாற்றினீர், வாழ்க்கையை செழிப்பாக்கினீர், கிருபையால் உயர்த்தினீர், என்னை கிருபையால் உயர்த்தினீர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், ஆமென். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல்லுறவிதுவே. பாடுவோம். ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, Yes. குடும்பமாய் இணைந்த நல்வீடிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பார்வோனின் வல்லமைகள், ஒழியச் செய்தி, எசபேலின் தந்திரங்கள், அழியச் செய்தி, பாடுவோம். பார்வோனின் வல்லமைகள், ஒழியச் செய்தி, எஸ் எசபேலின் தந்திரங்கள், அழியச் செய்தி. எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல், இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் முடிந்தவர்கள் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாம், முடியாதவர்கள் அமர்ந்திருந்தபடியே தேவனை துதித்துக் கொள்வோம். எஸ், ஆமென். சபையை கட்டுவேன், Thank you Lord. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ரத்தம் சிந்தி மீட்க
மீட்கப்பட்ட சபை இதுவே. பாடுவோம். ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினீர், ஒரு மனிதனாய் என்னை மாற்றினீர், வாழ்க்கையை செழிப்பாக்கினீர், கிருபையால் உயர்த்தினீர், என்னை கிருபையால் உயர்த்தினீர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், எஸ், பாதாளத்தின் வாசல் அதை இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. அல்லேலூயா. சபைக்கு எவ்வளவு பெரிய வல்லமை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ரீபா காதுலா ராபா பாபா. சபைக்கு இல்லாத வல்லமையே கிடையாது. நம்ம ரொம்ப தெரியல, சபையை குறித்த ஒரு விழிப்பு நமக்கு இல்லை. சபைக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. சபைக்கு சபை தான் ஒரு புது மனிதனாய் மாற்ற முடியும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருக்கணும்னா சபையில் இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும்னா அவன் எதில் இருக்கணும்? சபைக்குள்ளே இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருப்பான் என்று சொன்னால் பழையவைகள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து என்ன ஆகிடும்? ஒழிந்து போயிடும். அவன் எப்படி இருப்பான்? புது சிருஷ்டியாய் மாறுவான். சபைக்கு அவ்வளோ பெரிய வல்லமையை தேவன் கொடுத்துருக்கார். ஏன்னால் சபையை தான் ஒரு இரத்தத்தை கொடுத்து சரீரத்தை கொடுத்து இந்த உருவாக்கினார் பாருங்கள் அந்த சபையை. அந்த சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவன் எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனால் சபைக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய சிந்தனைகள் மாறும். ஏனென்று சொன்னால் அது கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் சரீரம். எஸ், அது மாத்திரம் இல்லைங்க. எசபேலின் தந்திரங்களை முறியடிக்கணும்னா அது கிறிஸ்துவால முடியும். பார்வோனின் வல்லமைகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு கொடுத்துருக்கார் தெரியுமா? சபைக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ என் நாமத்தினாலே அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை பெற்றுக்கொள்வோம். எஸ், அதுதான் சபை. சபை சாதாரணமானதல்ல, அது வெளிப்பாடு. சபை என்பது என்ன? வெளிப்பாடு. அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கிற ஒரு இடம்தான் இந்த சபை. அதனால்தான் பேதுருகிட்ட கேட்கிறாரு, நீ என்னை யார் என்று நினைக்கிற? நீ என்னை யாருன்னு நினைக்கிற? நீர் தேவனுடைய குமாரன். அந்த வெளிப்பாடு, ஓ, மாம்சமும் இரத்தமும் உனக்கு அதை வெளிப்படுத்தவில்லை, மாறாக பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தினபடி நாளே என்று சொல்லுகிற வார்த்தை அதுதான். அப்போ சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபை கட்டுவது சாதாரணமான விஷயம் இல்லை. சபை என்பது கல் அல்ல. சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல. சபை என்பது நீங்களும் நானும் தான். நம்ம மேலே தான் கட்டப்படுது ராஜ்யம். அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. தேவனே, கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் எங்களை கொண்டு, சபையை கொண்டு, இந்த சபையை கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரே, அதை நீங்கள் செய்ய முடியாது ஒப்பு கொடுக்கணும். முழுமையாய் ஆவி, ஆத்ம, தேகம் எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாயிலை திறந்து அறிக்கை செய்வோம். உலகத்துக்கு அநேக அறிக்கை செய்கிறோம், ஆனால் தேவனிடத்தில் அறிக்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என் ஆவி என்னாலும் உம்மை நினைக்கணும் ஆண்டவரே. என் ஆவி உமக்கு பிரியமானதை செய்யணும். என் சரீரம் உமக்கு பிரியமானதை செய்யணும். சரீரம் சாதாரணமானது அல்ல. ஏன்னா பலி அது. சரீரத்தை நீங்கள் கொடுக்க வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது பலி. சரீரங்களை பரிசுத்தப்படுத்தி ஜீவ பலியாக அதை நம்ம என்ன செய்கிறோம்?
ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த சரீரம் கரைப்படக்கூடாது, இந்த சரீரம் தீட்டுப்படக்கூடாது. தேவனுக்கு முழுமையா த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ரீதி கீழா ராகாபா தேவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். தேவனுக்கு நொசல் கொண்டது எல்லாம் கொடுக்கல. எப்படி கொடுக்கணுமா? ஃப்ரெஷ்ஷாக. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை ஃப்ரெஷ்ஷாக மாற்றுங்கப்பா. என் சிந்தனையை ஃப்ரெஷ்ஷாக மாற்றுங்க, என் சரீரத்தை ஃப்ரெஷ்ஷாக மாற்றுங்க, என் ஆத்துமா உமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஆண்டவரே. இப்படி கொடுக்குற பலி தான் ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஜீசஸ், வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவர் இடத்துல கேட்கணும், உன் வல்லமை அதிகமாய் ஊற்றணும். கேட்போமா? தேவனத்தை கேட்போம். ஜீசஸ், thank you Lord. Praise. தேவ பிரசன்னம். ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் எஸ் லார்ட். ஆண்டவரே வல்லமையை ஊற்றணும், வல்லமையை ஊற்றணும் ஆண்டவரே. உன் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பணும்ப்பா. அபிஷேகம், அவர் நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படணும். அதற்கு தான் சீஷர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்கள் அவர்கள் எல்லாம் காத்து கொண்டார்கள். பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது ஆவியானவரால் எல்லாம் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்ட பொழுதுதான் பிரிந்திருக்கிற நாவுகள், வெவ்வேறான நாவுகள், the new experience அந்த இடத்துல கிடைக்கிறது. தேவனிடத்துல வரும்பொழுதுலாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க அனுபவிக்கணும் ஆண்டவர்? அப்பா, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஏசாயாவுக்கு கிடைத்தது. எப்பொழுது? தேவ சமூகத்துல ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே கிடைக்கும். தேவனை துதித்து கொள்ளும் பொழுது ஏசாயாவின் உதடுகளை தொட்ட என் தேவன், அவர் உதடு மட்டும்தான் கேட்டார். நாங்க கேட்கிற ஆண்டவரே, என் சரீரம் முழுவதும் நீங்கள் தொட வேண்டும் என்று சொல்லி ஏசாயாவின் உதடுகள் ஏசாயாவின் உதடுகள் தொட்டதே முழுமையா. எந்த உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே, the new experience. ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்புமையா.
அக்னியின் நாவுகள் இறங்கணும். அந்த இடத்துல என்ன நடந்தது? அந்த பெந்தேகோஸ்து நாள்ல என்ன நடந்தது தெரியுமா? பலமாய் இறங்கினார். சீஷர்கள் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்ட பொழுது அந்த அக்னியின் நாவுகள் கொடுக்கப்படுகிறது. அந்த அக்னி நாவோடு கூட தான் பேதுரு எழுந்து நின்று உரத்த சத்தமாய் பேச ஆரம்பிச்சார். பேச ஆரம்பித்த பொழுது ஜனங்களிடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அந்த இடத்துல ஆவியானவர் செய்தார். எல்லோரும் வந்தார்கள். பேதுருவுக்கு வந்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே எல்லோரும் இந்த நாளிலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். 3000 பேர்கள் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுவது ஆவியானவரால் முடியும். ஆவியானவரால் முடியும். ஆண்டவரே, இந்த இடத்துல மெய் ரட்சிப்பை சபைக்கு இப்போ ஊற்றணும். கேட்போமா? மெய் ரட்சிப்பு, ரட்சிப்பின் மெய்யான அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே ஊற்ற எல்லா கரங்களை உயர்த்தி கேட்போம். Yes, glory to Jesus. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே. ஆமென். வல்லமையாய் ஊழியம் நான் இயேசுவே. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே. வல்லமையாய் ஊழியம் நான் செய்கிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. சாதாரணமானதல்ல. ரூவா என்று சொன்னால் கர்த்தருடைய சுவாசம். ரூவா என்று சொன்னால் கர்த்தருடைய சுவாசம். எசேக்கியேலுக்கு அந்த அனுபவம் வந்தது. எசேக்கியேலுக்கு அந்த அனுபவம் வந்தது. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடைந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி கேட்கிறாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் சொன்னாரு, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்ல சொன்னார். எஸ், அவருடைய சுவாசத்தினாலே, அந்த சுவாசத்தை ஊதி இந்த மண்ணாய் இருந்த நம்மை ஜீவாத்மாவாய் மாற்றினது கர்த்தருடைய சுவாசம். அந்த சுவாச காற்று இப்பொழுது நம் வாழ்க்கையில உயிரடையும்படியாய் செய்வதாக. உலர்ந்த எலும்புகளே,
நல்ல கரங்களை உயர்த்தி கேட்போமா? துதிக்கிற ஆவி எனக்கு அதிகரித்து கொடுங்கப்பா. துதிக்கிறதுல நான் மரித்திருந்தா இந்த நாளில் எனக்கு உயிரடைய வேண்டும். ஜெபிப்பதில் நான் மரித்து போயிருந்தால் என் எலும்புகள் உயிரடையும்படி செய்யுங்கப்பா. உம்மை தேடுவதில் எனக்கு குறை இருந்தா அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும்படியாக அந்த காற்று எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. நீ மரித்து எத்தனை வருஷமா இருந்தா அந்த எலும்பு அப்படி இருந்திருக்கும்? அந்த எலும்பு எப்படி இருக்கும்? அந்த எலும்பை பார்த்து சொன்ன, மரித்த எலும்பை பார்த்து. ஆதியில இருந்த ஜெபம் இல்லை, ஆதியில தேவனை தேடின துதி இல்லை, ஆதியில இருந்த ஊழியம் இல்லை. இப்படி அநேக காரியத்தில் சபை வீக்னஸா இருக்கும் என்று சொன்னா உன்னை உயிரடைய செய்கிற ஆவியானவர் இப்பொழுது பலமாய் காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு அழைக்கும் பொழுது அந்த காற்று நம்மை மாற்றும், அந்த சுவாசம் நம்ம மாற்றும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஜபத்தின் ஆவி, துதியின் ஆவி, எங்களுடைய எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாய் ஜபிக்கிற ஆவியை திரும்பி கொடுத்திருக்கிறீர், துதிக்கிற ஆவியை திரும்பி கொடுத்திருக்கிறீர். உம்மோடு கூட நடக்கக்கூடிய ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நானோ இன்று முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்பேன். கரங்களை தட்டி சொல்லாமா? கரங்களை தட்டி சொல்லாமா? இனி என்னை மரித்தவனா இருந்தவனை என்னை கர்த்தர் உயிர் பெற்றிருக்கிறார். மரித்த ஆவியோடு அல்ல, மௌனமா இருக்கிற ஆவியோடு அல்ல. ஆமென். இன்று முதல் என்றென்றைக்கும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீதுடைய ஆவியை, துதிக்கிற தாவீதுடைய ஆவியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அழகாய் திரளாய் வெண்ணாடை அணிந்த ஒரு கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளிலே என்று சொல்லி, ஓ வருகை நாளை குறித்ததான இந்த பாடலை பாடி இந்த நாளில் அகமகிழுமா? எஸ். அழகாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அழகாய் ஆமென். வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாடு, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம்.
இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் நாளினிலே அழகாய் திரளாய் எஸ் எஸ் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் எஸ் அந்நாளினிலே. ஆம், அந்த நாள் மிகவும் அருமையான நாள். யாருக்கு தெரியுமா? உலகத்திலே ஸ்நேகத்திலே இருக்கிறவர்களுக்கு அல்ல, தேவனுடைய ஸ்நேகத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த நாள் மகிமையின் நாள். தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு அது சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நமக்கு முடியும். எவன் ஒருவன் கிறிஸ்து மேல ஒரு பிரியமா இருக்கிறானோ, ஒரு ஸ்நேகமா இருக்கிறாரோ, அந்த நாள் மகிமையின் நாளா இருக்கும். அது ஒரு சந்தோஷத்தினால. இந்த உலகத்தினுடைய காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு போறனே, எதை விட்டு போறனே, இந்த உலகத்தின் மேல இருக்கிற கவலை எல்லாம் இருக்கவே கூடாது. இந்த உலகத்திலுடைய ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எஸ் ஆண்டவரே, எங்களுக்கு உலகத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உலகத்துல எங்களுக்கு எந்த ஸ்நேகமும் கிடையாது. உலகத்துல எந்த ஸ்நேகமும் கிடையாது. உண்மையா சொல்லணும், இல்லைன்னா சும்மா பாடுறதுனால ஒரு ஆவி நிரம்ப முடியாது. அது உண்மையாகாது. உள்ளத்தில் ஆழ்ந்தது சொல்லணும். ஆனாதான் சாலமோன் சொன்னா, பிரசங்கி சொன்னா, வானத்து கீழே எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. இந்த மாயை மேல எல்லாம் ஸ்நேகம் வைத்து நாம் கெட்டு போகாதபடிக்கு உண்மையான முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்தை அன்பு கூறி இதை உண்மையா சொல்லணும். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு மகிமையின் நாளாய் மாற்றுங்க என்று சொல்லி கேட்போமா? எஸ், மகிமையின் நாளது. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, கர்த்தரோடு கூட இருக்கிற சந்தோஷம். மகிமையின் நாளது. மகிமையின் நாளது. ஒரு விசை கூட மகிமையின் நாளது. ஓ எக்கால சத்தம். ராபா 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 ராபா. மகிமையின் நாளது. மகிமையின் நாளது. பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். அங்கே ஒரு பாதை உண்டு, கார்பெட் தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் இயேசுவே மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே அழகாய். திரள் திரளாய் Yes, Lord. வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு Amen. ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின்
பெறுவார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் விண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் நண்பரேசுவின் முகம் கண்டு ஆமென். ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அழகாய் திரள் திரளாய் ஆமென். நாளை அணிந்தோர் கூட்டத்துடன் நண்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது. நல்ல கரங்களை தட்டி சொல்வோம். மகிமையின் நாளது. ஆரவாரம் நிறைந்த நாள், சந்தோஷத்தின் நாள் அது. Glory to Jesus. மகிமையின் நாள் அது. ரிபாகாதுல ரகா பா 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 பா. என் மணவாளனை சந்திக்கும் நாள், என் அழகானவரை சந்திக்கும் நாள், என் நேசரை சந்திக்கும் நாள். Oh, waiting for மகிமையின் நாள் நாளது. மகிமையின் நாளது. வானத்தில் தோன்றுவார். ரகா பா 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 பா. Oh, ரிபாகாதுரியா. மகிமையின் நாளது. My God. மகிமையின் நாளது. ரிபாகாதுரா பா 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 பா. Yes. Oh, praise. மகிமையின் நாளது. மகிமையின் நாளது. மகிமையின் நாளது. மகிமையின் நாளது. Get ready. Yes. மகிமையின் நாளது. மகிமையின் நாளது. மகிமையின் நாளது. மகிமையின் நாளது. Praise. மகிமையின் நாளது. 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 மகிமையின். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? எஸ், அந்த நாளுக்காக தான் ஆண்டவரே, அந்த நாளுக்காக தான் ஆண்டவரே. அந்த நாள் மிகவும் உன்னதமான ஒரு நாள், பியூட்டிஃபுல்லான ஒரு நாள். வானத்தில் அவர் தோன்றுவார். வேதம் சொல்கிறது, வானத்தில் என்ன செய்வாராம்? அவர் தோன்றுவார். அவர் தோன்றுவார். திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவலம் இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்ற ஒரு சத்தம் ஒலித்து கொண்டிருக்கும். The beautiful experience, the beautiful experience. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்குங்க. கேட்போம். உம்முடைய வருகைக்கு எங்களை என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்கப்பா. முதல்ல நம்ம ஆத்மாவுக்கு நம்ம தான் உத்தரவாதம். ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நாங்கள் திக்கற்றோளாய் விடாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, 2 பேர் வயலிலே வேலை செய்வார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமை சபைக்கு இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
நம்ம பிரயாசப்படுறோம்ல, சபைக்கு வந்து சபையில் அட்டன் பண்ணி சபையில் கர்த்தரை துதித்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்க நடக்க தான் நமக்கு என்ன இருக்கும், ஒரு உறுதிப்பாடு இருக்கும். ஆண்டவரே எங்களை கை விட்டுறாதீங்கப்பா, எங்களை கை விட்டுறாதீங்க. ஒருவன் வயலில் வேலை செய்யும்போது 2 பேர் வேலையில் வேலை செய்யும்போது ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆண்டவரே நாங்கள் கைவிடப்படாதபடிக்கு கர்த்தர் சபை முழுவதுமாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதற்கு ஆயத்தம் தேவை. நான் முதல்ல ஆயத்தமாகணும், பின்பு என்னோடு கூட இருக்கிறவர்களையும் நான் ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.